வித் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம இந்த அழகான பேபி சாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நான் வந்து மல்டி கலர்லேயும் பண்ணியிருக்கேன், பிளெயின் கலர்லேயும் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ இந்த சாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து 4 ப்ளே அக்ரிலிக் எடுத்திருக்கேன் அண்டு 4 mm க்ராக்கெட் ஹூக் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதே வந்து சின்ன குழந்தைங்களுக்கு பண்ணோம்னா இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி ஹூக் சைஸு சின்னதாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய குழந்தைங்களுக்கு பண்ணும்பொழுது கொஞ்சம் பெரிய ஊசி யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 3 இயர்ஸ் இருக்கிற பேபி சைஸ்க்கு நான் இப்போ இந்த சாக்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். இது வந்து நல்லா திக்காக இருக்கும், நல்லா குளிர் தாங்கும், நல்லாவும் இருக்கும் இந்த சாக்ஸு. நான் வந்து அக்ரிலிக் யானில் தான் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதை காட்டன் யானில் கூட தாராளமாக பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு 3 செயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதை ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் இப்போ நம்ம 9 டபுள் க்ரோஷேஸ் போட போகிறோம் ஒரே ஸ்பேஸில். தேர்ட் ஸ்டிச் ஹூக்லேருந்து 3ஆவது ஸ்டிச்சில் இப்போ வந்து நான் 9 டபுள் க்ரோஷேஸ் போட போகிறேன். ஓகே, இந்த ஸ்டிச்சில் இப்போ வந்து நான் 9 டபுள் க்ரோஷேஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் செயின் 3க்கு அப்புறம் போட்டோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சில் நான் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். செயின் 3 வந்து இப்போ நம்ம ஒரு ஸ்டிச்சாக வந்து கவுண்ட் பண்ணல, 9 டபுள் க்ரோஷேஸ் மட்டும் தான் இப்போ நமக்கு ஸ்டிச்சு. ஓகே, இப்போ வந்து ஒரு செயின் 2, இந்த செயின் 2வும் வந்து நம்ம எந்த ஒரு கவுண்டாகவும் எடுத்துக்க போகிறதில்ல. இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷேஸ் தான் ஸ்டிச் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷேயில் நம்ம செயின் 3யை விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சில் வந்து நம்ம 2 ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஒரே ஸ்பேஸில் இது உள்ள விட்டு நம்ம 2 ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே. இப்போ அதை தான் வந்து நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறோம். எல்லா ஸ்டிச்லேயும் வந்து 2 ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் எல்லா ஸ்டிச்லேயும் 2 ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிச் இருக்கு இல்லையா, நம்ம அதில் வந்து ஸ்டிப் ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து ஒரு ரிங்காகவும் வந்து ஃபார்ம் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ரோ 2 செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே ஃபஸ்ட்டு, இதில் ரெண்டாவதுல 2 ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். அடுத்த ஸ்டிச்சில் 1, அடுத்த ஸ்டிச்சில் 2. அதை தான் வந்து இந்த ரோ ஃபுல்லாக நம்ம வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஓகே, இப்போ நான் வந்து 2 1 2 1 2 1 2ன்னு சொல்லிட்டு நான் இன்க்ரீஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் நம்ம குழந்தையோட அந்த விரல் இருக்கு இல்லையா, விரல்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ நம்ம கவர் ஆகும். இப்படி இப்போ வந்து என் குழந்தைக்கு வந்து இந்த அளவு ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து முன்னாடி இருக்கிற இந்த இப்படி விரல்களை வந்து மூடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். விரல்களுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு போகிற மாதிரி இருந்தால் இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் இல்லையா, 1 2 ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1, அடுத்த ஸ்டிச்சில் 2 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி உங்களோட குழந்தைங்க பெரிய குழந்தைங்களா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேப் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வருவோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து எவ்வளோ தூரம் பிள்ளைங்களுக்கு விரலை கவர் பண்ணுற அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேறு எதுவும் புதுசாக பண்ண போகிறதில்ல. இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஒரு ரோ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேஸ் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ கவுண்ட்டு இத்தனை செயின் அந்த மாதிரி வச்சு போடாமல் உங்களோட குழந்தைங்களோட அளவு எடுத்து போட கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எந்த குழந்தைங்க ஸ்டேஜ் டு ஸ்டேஜ் வளருவாங்க. அதனால் ஒரு ஸ்டேஜுக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்மளால் வந்து போட்டுக்க முடியும். இப்போ நான் இதில் எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். அடுத்த ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் கொண்டு வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் வந்து டோட்டலாக வந்து நம்ம 6 ரோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நான் 7th ரோ. இப்போ வந்து என் குழந்தைக்கு இது விரலில் வந்து கவர் பண்ணுது, ஃப்ரண்ட்டில் கவர் பண்ணுது, அதனால் எனக்கு இதோட போதும். இதுக்கு மேலே வந்து நான் வந்து பேட்டர்ன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து செயின் 2 பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து 7th ரோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே. ஓகே, அடுத்த 2 ஸ்டிச்சில் பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே. ஓகே, நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷேஸ் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து பேசிக்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்த 2 ஸ்டிச்சில் பேக் போஸ்ட், அடுத்த ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் போஸ்ட். ஓகே, தெரியுதா? ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஃப்ரண்ட் போஸ்ட்டு, அடுத்த 2 ஸ்டிச்சில் பேக் போஸ்ட்டு, அடுத்த ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் போஸ்ட்டு. இந்த மாதிரி வந்து நான் 5 செட்டு போட போகிறேன் டோட்டலாக. இப்போ ஃபஸ்ட்டு செட்டு முடிச்சாச்சு, இப்போ செகண்ட் செட்டு போட்டுட்ருக்கேன்.
2 பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே, ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே. ஓகே, இப்போ அடுத்த தேர்ட் செட் போடுறோம். 2 பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே, 1 2, ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 செட்டு போட்டிருக்கோம். 1 2 3 4 5. கடைசியாக வந்து ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட்டு போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஓகே, அடுத்ததில் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட். அடுத்ததில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே. அதுதான் வந்து நம்ம ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக இதான் வந்து பேக் சைடில் வரப்போகுது. இது ஃபுல்லாக நம்ம தான் கண்டினியூ பண்ண போகிறோம். போட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகே, நான் இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம 8th ரோ ஒர்க் பண்ண போகிறோம். செயின் 2. ஓகே, இப்போது ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே. போன ரோவில் பேக் போஸ்ட் போட்டிருக்க 2 ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே. மேலே வெறும் டபுள் க்ரோஷே தான் ஒர்க் பண்ணுறோம். ஓகே, ஃப்ரண்ட் போஸ்ட் வந்திருக்க இடத்துல ஃப்ரண்ட் போஸ்ட்டு. ஓகே, பேக் போஸ்ட் வந்திருக்க இடத்துல வந்து 2 டபுள் க்ரோஷே. இதை தான் 5 செட்டுக்கும் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். 5 செட்டுக்கு ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அடுத்தது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இதில் 5 செட்டு வந்து நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம அடுத்து அந்த பேக் சைடு வர அந்த இதில் வந்திருக்கோம். இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் பண்ண மாதிரி ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே மேலே நம்ம ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஃப்ரண்ட் போஸ்ட்டில் ஃப்ரண்ட் போஸ்ட்டு. அதுதான் கண்டினியூ பண்ண போகிறோம். இங்கே சேஞ்ச் கிடையாது, நம்ம ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் டிசைன் கொடுக்குறோம். இதில் ஹாஃப் டபுள் க்ரோஷே மேலே ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஃப்ரண்ட் போஸ்ட் மேலே ஃப்ரண்ட் போஸ்ட். ஓகே, எண்டு வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த ரோ எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 7th ரோ இருக்கு இல்லையா, 7th ரோவும் 8th ரோவையும் வந்து நம்ம எவ்வளோ நீட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டு வர போகிறோம். அதாவது குழந்தையோட லெக்குக்கு நம்ம இப்படி போட போகிறோம். அதுலேருந்து குழந்தையோட அந்த கால் வருது இல்லையா, கணுக்கால் வருது இல்லையா, அது வரைக்கும் நம்ம ஃபுல்லாக போட்டே வரப்போகிறோம். போட்டு முடிச்சுட்டு தான் நம்ம கீழே வந்து பாதத்துக்கு கேப் விட்டுட்டு நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் காலுக்கு. இது வந்து என் குழந்தைக்கு தகுந்த மாதிரி எத்தனை ரோ வேணுமோ நான் போட்டுட்டு வந்துட்டு அடுத்தது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்கள் குழந்தையோட நம்ம குழந்தைங்களுக்கு வச்சு போட்டு பார்த்து ஸ்பின்றதுலாம் தப்பே கிடையாது. நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தகுந்த மாதிரி கால் அளவு ஃபுல்லாக போட்டுட்டு வாங்க. இந்த 2 ரோவை தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். 7th ரோவும் 8th ரோவும் தான் திருப்பி 7th ரோவில் பார்த்தீங்கன்னா பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே போட்டிருப்போம். 8th ரோவில் பார்த்தீங்கன்னா வந்து டபுள் க்ரோஷே போட்டிருப்போம். அதுதான் நம்ம போட்டு நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே வரலாம். அடுத்தது டிசைன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, நான் வந்து எனக்கு தேவையான அளவு லென்த் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 செட்டு போட்டிருக்கோம். 1 2 3 4 5 செட்டு போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, செயின் 2 பண்ணிக்கலாம். ஓகே, நான் செயின் 2 பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து நம்ம ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இதில் வந்து இப்போ ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணுறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம பேக் போஸ்ட் நம்ம 7th ரோ ஒர்க் பண்ணோம் இல்லையா, அதே தான் பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே. 2 ஸ்டிச்சில் பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே. ஓகே, இதுதான் நம்ம அந்த 5 செட் போட்டோம் இல்லையா, அது வந்து 5 செட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதே தான் நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருப்போம். அதாவது நம்ம ஃப்ரண்ட்டில் டிசைன் வருது இல்லையா, அதுக்கு 2 பேக் போஸ்ட்டு ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட், 2 பேக் போஸ்ட்டு ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட், அதான் கண்டினியூ பண்ண போகிறோம்.
ஓகே, இது ஃபுல்லாக வந்து நான் 5 செட்டுக்கும் பேக் போஸ்ட் ஃப்ரண்ட் போஸ்ட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ கடைசியாக வந்து ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம வந்து ஒரே ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பேக்கில் அந்த பாதம் வரும் இல்லையா, அந்த இடம் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்பேஸ் விடுறோம். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 மொத்தமாக வந்து நான் 10 செயின் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம இங்கே போட்டோம் இல்லையா, செயின் 3யோட டாப்பில் கொண்டு வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, இதில் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா நம்ம இதில் தான் வந்து நம்ம பாதம் பின்னாடி பக்கம் வரும் இல்லையா, அந்த ஸ்பேஸ் இதில் வரும். நம்ம மேலே முடிச்சுட்டு அப்புறமா பாதம் வந்து நம்ம தனியாக ஒர்க் பண்ண போகிறோம். செயின் 2 பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் போஸ்ட் வர இடத்துல ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே. ஓகே, இப்போது நம்ம முன்னாடி ஒர்க் பண்ண 8th ரோ ஒர்க் பண்ணாலே அதுதான். இந்த பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே மேலே ஒரு டபுள் க்ரோஷே, ஃப்ரண்ட் போஸ்ட் மேலே ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே, இதில் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே. அடுத்த 2 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. ஓகே, இது டோட்டலாக வந்து நம்ம 5 செட் இல்லையா, நான் ஃபுல்லாக வந்து டபுள் க்ரோஷே ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேஸ் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ எண்டில் வந்து ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போது அடுத்த ஸ்டிச்சில் ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லையா போன ரோவில், அது மேலே அதே ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஓகே, இப்போ இந்த 10 செயின் இருக்கு போட்டோம் இல்லையா, அந்த 10 ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். 10 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். 1 2 அந்த மாதிரி 10 ஸ்பேஸ்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணிகிட்டே வரலாம். ஓகே, இந்த ரோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் 10 ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, திருப்பி செயின் 2. இப்போ நம்ம இதையே தான் கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, இப்போ ஃப்ரண்ட் போஸ்ட்டில் ஃப்ரண்ட் போஸ்ட்டு அண்ட் அடுத்த 2 ஸ்டிச்சில் நம்ம பேக் போஸ்ட்டு 1 அண்ட் 2, திருப்பி ஃப்ரண்ட் போஸ்ட்டில் ஃப்ரண்ட் போஸ்ட், பேக் போஸ்ட்டில் பேக் போஸ்ட், 5 செட்டு ஃபுல்லாக போட்டு முடிக்கலாம். அடுத்தது வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து நான் மொத்தமாக 5 செட்டு போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ கடைசியாக வந்து ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். அடுத்த ஸ்டிச்சில் எப்பவும் போல் ஃப்ரண்ட் போஸ்ட்டு, அடுத்த ஸ்டிச்சில் ஹாஃப் டபுள் க்ரோஷே. நம்ம முன்னாடி ஒர்க் பண்ணோம் இல்லையா, அதே தான். அந்த இங்கே பாதத்தில் ஒர்க் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, அதே தான் நம்ம இங்கே ஒர்க் பண்ண போகிறோம். அடுத்த ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே, அடுத்ததில் ஹாஃப் டபுள் க்ரோஷே, அடுத்ததில் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே, அடுத்ததில் ஹாஃப் டபுள் க்ரோஷே. அதாவது ரோ 7 and 8 அதுதான் இல்லையா, அதை தான் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது எவ்வளோ ஹைட்டு நமக்கு தேவையோ, இப்போ நம்ம இங்கே ஒர்க் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, இப்போ வந்து குழந்தையோடைய பாதம் இங்கே வரப்போகுது. நம்ம நீ லென்த் வேணுமா இல்லை உங்களுக்கு ஆங்கிள் லென்த் வேணுமோ, எவ்வளோ லென்த் வேணுமோ நம்ம இதே பேட்டர்னை தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். கடைசியாக ஒரு ரோ வந்து ஃபினிஷிங் ரோ போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து பாதம் சர்க்கிள் ஒர்க் பண்ண போகிறோம். இது நான் வந்து எவ்வளோ லென்த்து தேவையோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துட்டு நம்ம அடுத்தது ஃபூட் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாம்.